Good evening. Hello everyone. 4 மெம்பர்ஸ் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இன்னும் 2 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணல. அவங்க எப்படி ஜாயின் பண்ணுவாங்களா? மேம் இன்னைக்கு அபினிஷா வர முடியாதாம். ஓகே, ரோஹிணி வருவாங்களா? ரோஹிணி வருவாங்களா? இல்லைன்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இதா. யாராவது கொஞ்சம் ப்ளே பண்றீங்களா? அவங்க ஒரு 2 மினிட்ஸ்ல ஜாயின் பண்ணுவாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மேம். ஜாயின் பண்ண சொல்றேன். ஓகே. ம். ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். அவங்க வரட்டும், அதுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன் எல்லாருக்கும் ஷேர் ஆகுதா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே, ஓகே. சூப்பர். ஓகே, நேத்து பண்ணதுல வந்துட்டு நம்ம வந்து எதுவுமே பிராக்டிஸ் பண்ணல அப்படிதானே? நம்ம வந்து ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி லிங்க் பண்றதுன்னு பார்த்தோம். அத வச்சு ஒரு H1க்கு கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணோம். கலர்ஸ்லயே நெறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஆர்ஜிபி, ஆர்ஜிபிஏ அந்த ஃபார்மேட்லாம் நம்ம ட்ரை பண்ணல. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தான் இருக்கு. ஓகேவா? லோகோ இன்சர்ட் பண்றது, இமேஜ் இன்சர்ட் பண்றது எல்லாமே கொஞ்சம் தான் இருக்கு. சோ நம்ம அத மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதுக்கு போலாம். ஓகே. நம்ம இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள அதுக்கப்புறம் போலாம். ஓகேவா? ஓகே, அவங்க வரட்டும், ஜாயின் பண்ணட்டும். ஆஹ் ஓகே, எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஓகே, சோ நம்ம நேத்து வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து இங்க வந்து லிங்க் பண்ணோம். ஓகேவா? சோ அது நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்க வந்து இன்னொரு ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல்ல வந்துட்டு நான் சும்மா வேற ஏதாவது index.html அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. சோ நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்துட்டு நேத்து உள்ள அந்த இதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம தியரியா தான் பார்த்தோம். சோ ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் ஷீட் எப்படி லிங்க் பண்றது மட்டும் தான் பார்த்தோம். லிங்க் பண்ணி ஒரே ஒரு இதுக்கு தான் கலர் சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு டைம் இல்ல. சோ இன்னைக்கு நம்ம வந்து பேலன்ஸா பார்க்கலாம். ஓகே. சோ அத வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். சோ வந்து உங்க யாருக்காவது சின்டாக்ஸ் நினைவு இருக்கா? எப்படி நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு ஃபைல் இருந்துச்சு. இப்ப நான் இந்த index.css நான் இப்ப இங்க வந்து லிங்க் பண்ணணும்னா எப்படி யூஸ் பண்ணி எதை யூஸ் பண்ணி லிங்க் பண்ணலாம்? யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? லிங்க்ரல் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட், அப்புறம் ஹெச்ரெஃப்ஸ் ஈக்குவல் டு index.cs. வெரி குட், சூப்பர். ஓகே, இதுல வந்து ஸ்டைல் ஷீட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இத பேரை மாத்தி யூஸ் பண்ணலாமா? ஸ்டைல் ஷீட்டுக்கு பதிலா இது ஐ மீன் அந்த அந்த அது எதுக்கு யூஸ் ஆகுது அத சொல்லுங்களேன். இந்த இடத்துல நம்ம ரிலேஸ் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட் அப்படின்னு எதுக்கு கொடுக்குறோம்? அத வந்து அட்ரஸ் பண்ணுதோம் ஸ்டைல் ஷீட்னு. ஓகே. இது ஐகான் கொடுக்கணும்னா அதுக்கு ஐகான் தான் கொடுக்கணும். அதுக்கு ஐகான் கொடுக்கணும். ஓகே. இல்ல நம்ம ஸ்டைல் ஷீட் அங்க அட்டாச் பண்றதுனால ஒரு வேற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டைலோட ஃபைல வந்து நம்ம இங்க அட்டாச் பண்ண போறோம். சோ அதனால இங்க ஸ்டைல் ஷீட்ன்னு குடுக்குறோம். ஓகே.
சோ அந்த மாதிரி குடுத்தாச்சு. சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இங்க வந்து ஒரு H1 டேக் வச்சுக்கிறேன். H1 டேக் வச்சுட்டு, அந்த H1 டேக்ல ஹலோ எவ்ரிஒன் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே. ஓகே. சோ இத நம்ம இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். இங்க இப்படிதான் இருக்கு. ஓகேவா? நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இத டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொண்டு வந்து, நான் என்ன பண்ண போறேன்? அத வந்துட்டு ஒரு கலர சேஞ்ச் பண்ண போறேன். ஓகே. சோ நான் அத எதுல பண்றேன் அப்படின்னா, index.cssல வச்சு பண்றேன். சோ இங்க நம்ம ஹெட்ங்கிறத எடுத்துட்டுறலாம். ஓகே. சோ நான் இங்க என்ன பண்றேன்னா, இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் குடுத்தும் குடுக்கலாம். ஹெச்க்கு வந்து கிளாஸ் நேம் குடுத்தும் குடுக்கலாம். டைரக்ட்டா H1ன்னு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். சோ நான் இங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உள்ள வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து டாப் அப்படின்னு நான் வந்து சும்மா கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். ஓகே. குடுத்துட்டு, நான் இப்ப அந்த கிளாஸ் நேம் இங்க ஆக்சஸ் பண்ணி, அதோட கலர மட்டும் சேஞ்ச் பண்ண போறேன். சோ கலர சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம என்ன பார்த்தோம்? கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோமா? சோ கலர் ப்ராப்பர்ட்டில நான் இப்ப என்ன கலர் யூஸ் பண்றேன்? அக்வா யூஸ் பண்றேன்னா, சோ அக்வா யூஸ் பண்ணோம்னா இப்ப கலர் சேஞ்ச் ஆயிருக்கா? உங்களுக்கு தெரியுதா? கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படிதானே? சோ இதே இது கலர வந்து நான் என்னென்ன ஃபார்மேட்லாம் குடுக்கலாம்? RGBA ஃபார்மேட்ல குடுக்கலாம். நெறைய ஃபார்மேட் இருக்கு. அப்படிதானே? சோ நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒவ்வொரு H1 நெறைய H1 இங்க வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். ஓகே. ஆனா H1, H2 அப்படி வச்சாதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே. நான் காப்பி பண்ணிட்டு ஒவ்வொன்னுக்கும் H2 அது மட்டும் மாத்திக்கிறேன். ஷிஃப்ட், ஆல்ட், டவுன் யூஸ் பண்ணா உங்களுக்கு அந்த இது அப்படியே காப்பி ஆயி கீழ வந்துரும். ஓகேவா? சோ இப்ப நான் இத வந்து H2ல வச்சுக்கிறேன். ஓகே. ஒவ்வொன்னுக்கும் நான் ஒவ்வொரு கலர் ஃபார்மேட் யூஸ் பண்ண போறேன். ஓகே. சிலதுக்கு RGB ஃபார்மேட் யூஸ் பண்ண போறேன். சிலதுக்கு RGBA ஃபார்மேட் யூஸ் பண்ண போறேன். சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணா என்ன சேஞ்ச் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும்ங்காண்டி நெறைய டெக்ஸ்டிங் வச்சோம். நம்ம இங்க கிளாஸ் நேம் ரிமூவ் பண்ணிட்டு, இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து H1 வச்சே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா, நீங்க வந்து நெறைய ஃபார்மேட் மீன் ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் நேம் வைக்க வேண்டாம். சோ அதனால ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா H1, H2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஓ ஷிஃப்ட் ஆல்ட் டவுன். ஓகே. ஸோ யாராவது நேத்து டவுட் கேட்டவங்க இன்னைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல அப்படிதானே? ஓகே. இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா, நம்ம கிளாஸ் எண்ட்ல வந்து கிளியர் பண்ணலாம். ஓகே. ஓகே. சோ நான் இப்ப வந்து ஒரு H1லேருந்து ஒரு H6 வரைக்கும் நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஒவ்வொன்னையும் ஆக்சஸ் பண்ண போறேன். சோ இதுல நான் என்ன பண்ணியிருக்கேன், பில்ட் இன் கலர் குடுத்துருக்கேன். அக்வா, ப்ளூ, வயலட்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன பண்ணியிருக்கேன், பில்ட் இன் கலர் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்னுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, RGB ஃபார்மேட்ல குடுக்க போறேன். ஓகேவா? சோ RGB ஃபார்மேட்னா என்னது? அப்படின்னா, இப்ப நீங்க H2 எடுத்துக்கிறோம். ஓகே. H2க்கு வந்து நான் கலர் ஆட் பண்ண போறேன். கலர் வந்துட்டு ஓகே. நான் இங்க வந்துட்டு ஒரு ப்ரவுன் எடுத்துட்டு, எனக்கு எக்ஸாக்ட்டா ப்ரவுனும் வேண்டாம், ரெட்டும் வேண்டாம். சோ எனக்கு வந்து 2த்துக்கும் இடையில ஒரு கலர் வேணும். ஓகேவா? சோ இந்த கலர எடுத்துக்கிறேன். சோ இப்ப என்ன ஆகும்? RGB ஃபார்மேட்ல நமக்கு கலர் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சோ இது ஒரு ப்ரவுன் டார்க் ப்ரவுன்னு சொல்ல முடியாது. ஒரு மாரி ஒரு லைட் ப்ரவுன். பட் லைட் ப்ரவுன்னு ஒரு நேம் உண்டா? கிடையாது. சோ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், RGB ஃபார்மேட்ல எடுத்து எழுதியிருக்கோம். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது? H3ய வந்துட்டு RGBA ஃபார்மேட்ல எடுக்கலாம். ஓகேவா? RGBA ஃபார்மேட்ல எப்படி எழுதணும்? ஆ RGBA அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே. சோ RGBA யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி 3 கலர்ஸ் வந்து இங்க பிரிண்ட் ஆகும். சோ அதுல நீங்க தான் வந்துட்டு பெர்சன்டேஜ் குடுக்கணும். ஓகேவா? இல்லன்னா RGB ஃபார்மேட் யூஸ் பண்ணிட்டு, இதா இருக்குல்ல.
இதே கலர்லயே நான் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ண போறேன். ஓகே. சோ இந்த இதுல நான் என்ன பண்றேன்னா எக்ஸ்ட்ராவா ஏ டேக் யூஸ் பண்ணி ஏ தானே எக்ஸ்ட்ராவா ஏ டேக் இல்ல ஐ மீன் ஏ லெட்டர். சோ ஏ லெட்டர் யூஸ் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆல்பான்னு இருக்கும். ஆல்பானா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா 0.5 டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்றேன். அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு நிமிஷம். இந்த கலர் தான். ஆக்சுவலி நான் இந்த கலரை எதையுமே நான் சேஞ்ச் பண்ணல. நான் என்ன பண்ணிருக்கேன் டிரான்ஸ்பரன்சி மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். சோ டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணதுனால என்ன ஆகுது கொஞ்சம் அந்த அதோட கலரை வந்து கொஞ்சம் டல் பண்ணி காமிக்குது. சோ அதான் டிரான்ஸ்பரன்சி. ஓகே. சோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் H4 எடுத்துக்கலாம். H4க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அந்த பில்டிங் நொட்டேஷன்ல கொடுப்போம் இல்லையா? சோ அந்த கலரிங்க இன்னும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஹெக்ஸாடெசிமல் நொட்டேஷன் யூஸ் பண்ணுவோமா? ஹெக்ஸாடெசிமல் நொட்டேஷன்னா என்னது அப்படின்னா இந்த ஏதாவது ஒரு ப்ளூக்கு வந்து ஒரு நொட்டேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒயிட்டுக்கு வந்துட்டு என்ன நொட்டேஷன்னா ஹேஷ் எஃப்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெட்டுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் ஹேஷ் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஹேஷ் எஃப் ட்ரிபிள் ஜீரோன்னு நினைக்கிறேன். ஜீரோன்னு நினைக்கிறேன். ரெட் வந்துச்சு. ஸோ 4 zeros. ஸோ இப்படி நம்ம ரெட் ஆட் பண்ணிருக்கோம். நார்மலா நம்ம ரெட் ஆட் பண்றதுக்கு பதிலா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன்ல ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன். ஆர்ஜிபிஏ ஃபார்மேட்ல என்ன பண்றோம் கரெக்டா ஆர்ஜிபி ஆட் பண்ணிட்டு அதுல எக்ஸ்ட்ராவா ஏவும் மட்டும் ஆட் பண்ணி அதுக்கு மட்டும் ஒரு வேல்யூ ஆட் பண்றோம். ஓகேவா? டிரான்ஸ்பரன்சி 0.5 கொடுத்ததுனால இங்க இப்படி இருக்கு. ஓகேவா? சோ நான் இதை என்ன பண்றேன்னா 0ன்னு கொடுத்துருந்தேன். ஓகேவா? என்ன சேஞ்ச் நடக்குன்னு பார்க்கலாமா? அந்த லெட்டரே கம்ப்ளீட்டா நமக்கு டிஸ்பிளே ஆகல. என்ன விஷயம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டா டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். ஓகேவா? அப்ப நமக்கு என்னது விசிபிலிட்டியே இருக்காம போயிரும். இப்ப நான் இதை வந்து 0.2ன்னு கொடுக்குறேன். இல்ல 0.3ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ரொம்ப லைட்டா விசிபிளா இருக்கா? 0.5ன்னு கொடுக்கும்போது ஓரளவுக்கு இதை விட நல்லாவே விசிபிளா இருக்கும். இது அதை விட நல்லாவே விசிபிளா இருந்துச்சா? இப்ப இந்த கலர் நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப நான் என்ன பண்றேன் 0.7 இன்னும் நல்லாவே விசிபிளா இருக்கும். சோ அதுதான் இங்க விஷயமே. 1ன்னு கொடுத்துட்டா கம்ப்ளீட்டா அந்த கலர் எப்படி இருக்கோ அதே மாதிரியாவே இங்க டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? சோ அதுதான் இங்க டிரான்ஸ்பரன்சி. நீங்க வேல்யூவை குறைக்க 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 அதோட டிரான்ஸ்பரன்சி அதிகமாயிட்டே போகும். ஓகேவா? அண்ட் தென் HSA. HSA அப்படின்னா என்னது அப்படின்னா அதுல நம்ம சேச்சுரேஷன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டிங் எஃபெக்ட் அது அப்படின்னு ஒண்ணும் இல்ல. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைட் எஃபெக்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதான் அங்க வந்து இது. சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா இந்த கொடுத்துருக்க கலருக்கு நான் சேச்சுரேஷன் ஆட் பண்றேன். ஓகே. கலர் வந்து சேச்சுரேஷன். HSL லைட்னஸ் சேச்சுரேஷன் அப்படிதானே பண்ணுவோம். ஸோ HSLல வந்துட்டு நீங்க வந்து இங்க வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா சரி ஃபர்ஸ்ட் கலர் சூஸ் பண்ணிட்டு தான் வந்து HSL மாத்தணும். என்ன பண்றேன்னா HSL வச்சே நீங்க வந்து ஒரு கலரை டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்க இப்ப என்ன பண்றேன்னா 36 நம்ம இங்க வந்துட்டு எப்படி பண்ணோம் ஆர்ஜிபி வச்சு அதோட ரெட் கிரீன் ப்ளூ வச்சு நம்ம வந்து ஒரு கலரை ஃபார்வர்ட் பண்ணோமா ஒரு கலரை ஃபார்ம் பண்ணோம். இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கலருக்கு லைட்னஸ் சேச்சுரேஷன் அதாவது சேச்சுரேஷன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் எந்த அளவுக்கு அது டார்க்கா இருக்கணும் அப்படிங்கறதுதான் சேச்சுரேஷன். சரியா? எந்தெந்த கலரோட மிக்ஸ் ஆகி இருக்கணும் அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே. ஸோ
இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப டீப்பா போக வேண்டாம். ஸோ லைட்டா தெரிஞ்சுட்டா போதும். ஸோ இந்த மாதிரி இந்த சேச்சுரேஷன் அதாவது இந்த டிகிரீஸ்ல குடுத்தோம் அப்டின்னா, நமக்கு இந்த கலர்ஸ் வரும். எப்படி நீங்க வந்து இதெல்லாம் மெமரைஸ் பண்ண முடியாதோ, அதே மாதிரி இதையும் உங்களால மெமரைஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு டிகிரியா நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலர்ஸ் வரும். சேச்சுரேஷன் அட் 8% இதுக்கு வந்து 50% 36ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கலர் வரும். இதே எனக்கு அந்த கலர மாத்தணும் அப்டின்னா, வேற மாதிரி இதோட டிகிரீஸ சேஞ்ச் பண்றீக்கலாம். இல்லன்னா இங்க போயிட்டு கூட கலர சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஓகேவா? இந்த மாரி குடுத்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்ப இதுலயே என்ன பண்றேன்னா, டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்றேன். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இதோட கலர் முடிஞ்சிச்சு. ஸோ H6 ஆக்சஸ் பண்ணி, அது குடுத்த அந்த இதுலயே HSLலயே ஒரு டிரான்ஸ்பரன்ட் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இங்க 2 இது வந்துருச்சு. டிரான்ஸ்பரன்சினா என்ன பண்ணுவோம்? 0.5 குடுத்தா ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டாவே காமிக்கும். ஓகே. இதே கலர் தான் இங்கேயும் குடுத்துருக்கோம். பட் இங்க டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் வந்துட்டு டிரான்ஸ்பரண்டா இருக்கு. கடைசியில உள்ளது. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு கலர் ஃபார்மேட். சோ இதுக்கு அடுத்து என்ன படிச்சோம் அப்டின்னா, ஒரு பேக்கிரவுண்ட் இமேஜ் எப்படி ஆட் பண்றது? அந்த இமேஜ் எப்படி ரிப்பீட்டேஷன் இல்லாம பேக்கிரவுண்ட் சைஸ் கவர்ல கொண்டு வரது. நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். நம்ம லாஸ்ட்டா பண்ண ப்ராஜெக்ட்ல கூட நம்ம அதுதான் பண்ணியிருப்போம். ஸ்டில் நம்ம இப்ப வந்து புதுசா படிக்கலாம். ஓகே. ஆனா இத நான் எத வச்சு ட்ரை பண்ண போறேன்னா, இன்டர்னல் ஸ்டைல வச்சு ட்ரை பண்ண போறேன். இன்டர்னல்னா என்ன பண்ணணும்? அப்டின்னா, நம்மளோட பாடிக்கு மேல ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணுவோம். அப்படிதான் நம்ம 3 டைப்ஸ் பார்த்தோம். இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். சோ அதுல நம்ம எக்ஸ்டர்னல் இவ்ளோ நேரம் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இன்லைன்ல இன்டர்னல் பண்ண போறோம். இன்லைன்னா என்னது? அந்த லைனுக்குள்ளேயே குடுக்குறது. ஓகேவா? சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, பாடிய ஆக்சஸ் பண்ணி எப்போதுமே பேக்கிரவுண்ட் இமேஜ் எதுக்கு ஆட் பண்ணுவோம்? பாடி டேகுக்குள்ள தான் ஆட் பண்ணுவோம். பாடி டேகுக்குள்ள பேக்கிரவுண்ட் இமேஜ் அப்படின்னு குடுத்து யூஆர்எல்னு குடுப்போம். யூஆர்எல்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது நம்மளோட இமேஜோட பிக்சர வந்துட்டு நம்ம எழுதிக்கிடுவோம். ஓகே. சோ நான் இங்க பேக்கிரவுண்ட் டாட் ஜேபிஜின்னு ஏதோ ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. அது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. பட் வந்துட்டு இப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ரிப்பீட்டேஷன்ல பிரிண்ட் ஆகாம இப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம வேற ஏதாவது இமேஜ் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ம் கவர். ஓகே. இப்போ வந்து இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த இமேஜ் வந்து 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. இது ஒரு டைமு, இது ஒரு டைமு, இந்த இடத்துல இது ஒரு டைம். அந்த மாரி ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? பட் விட்த் கொஞ்சம் பெருசா இருக்கனால இப்படி ரிப்பீட் ஆயிருக்கு. சில டைம் என்ன ஆயிருக்கும், விட்த் அந்த இமேஜோட டிஃபால்ட் விட்த் நம்ம இதெல்லாம் வந்து வெப்சைட்ல இருந்து தானே எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். அப்படின்னா அதோட இது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. சோ எனக்கு இங்க என்ன ஆகக்கூடாது அப்படின்னா ரிப்பீட் வரக்கூடாது. சோ அதனால நான் பேக்கிரவுண்ட் ரிப்பீட் வந்து நோ ரிப்பீட் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? நோ ரிப்பீட்ன்னு போட்டா எனக்கு என்ன ஆகுது? ரிப்பீட்டேஷன் இருக்காது. ஓகேவா? சோ ரிப்பீட்டேஷன் இருக்காது. பட் இது வந்து ஃபுல்லா கவர் ஆகல. பேக்கிரவுண்ட் இமேஜ்னா என்ன ஆகணும்? ஃபுல்லா கவர் ஆகணும். பட் இங்க வந்து கேப் இருக்கா? சோ நான் என்ன பண்ணுவேன்? பேக்கிரவுண்ட் சோ பேக்கிரவுண்ட் சைஸ் கவர் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, எனக்கு ஃபுல்லாவே கவர் ஆகும். ஓகேவா? ம். இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, அதுக்கடுத்து பேக்கிரவுண்ட் பொசிஷன் வந்து சென்டர் அப்படின்னு குடுக்கணுமா? இந்த இமேஜ் வந்துட்டு
இதுக்கப்புறம் நீங்க அதோட வித் ஹைட்டை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நீங்க வித் ஹைட் குடுக்காம சும்மா பேக்கிரவுண்ட் சைஸ் கவர்ன்னு குடுத்துருக்கிறதுனாலதான் அது வந்து இந்த மாதிரி ஒரு இவ்வளவு வித்துல இருக்கு. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வித்தையும் ஹைட்டையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டையும் வித்தையும் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சோ கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். சோ நான் வித் ஹைட்டையும் கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு இது பேக்ரவுண்ட் இமேஜுக்கு இந்த மாதிரி வித்து கொடுக்க கூடாது. அதுவே ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆகும். ஓகே. பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் வந்து ஃபிக்ஸ்டு. ஒரு நிமிஷம். ஃபிக்ஸ் ஜூமிங்ல வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. அதான் எங்களோட அதான் நான் இவ்வளவு நேரம் ஜூமிங்ல வச்சிட்டு இருந்தாதான் என் இமேஜ் கரெக்டா வரலன்னு பாத்துட்டு இருந்தேன். சோ இந்த மாதிரி நீங்க வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஓகேவா? சோ நான் இப்போ ஒவ்வொரு இது கொடுத்தேன்னா அந்த ஒவ்வொரு இதையும் ஒரு டைம் கேன்சல் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போதைக்கு கண்ட்ரோல்/. இப்ப என்ன இருக்கு அப்படின்னா இந்த இமேஜ் வந்துட்டு இருக்குது. பட் வந்துட்டு ஒரு மாதிரி பிக்ஸ்டா இல்ல. அதனால பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர்னு மட்டும் கொடுக்குறேன். அப்ப என்ன சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. ஓகேவா? பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர்னு கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு? பாதி இமேஜ் மறைஞ்சு கீழே இருந்துச்சு. ஓகேவா? பட் பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர்னு கொடுத்த உடனே எல்லா இமேஜுமே அந்த சென்டர் ஃபுல் இமேஜுமே அந்த சென்டர் பொசிஷன்ல கவர் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி பிக்ஸ் ஆகி ஒரு இடத்துல வந்து இருந்துச்சு. சோ இதுக்கு அடுத்து அந்த பேக்ரவுண்ட் பொசிஷன் பிக்ஸ்ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? ஸ்க்ரோல் பண்ண 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 அது வந்து அங்கனே தான் இருக்கும். அந்த இமேஜ் அதுலயே பிக்ஸ்டாவே இருக்கும். ஓகேவா? அந்த இமேஜ் எப்படி இருக்கு? அதுலயே பிக்ஸ்டா இருக்கு. ஓகேவா? அது குடுக்காம நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது குடுக்காம இருந்ததுக்கும் இப்பவும் உங்களுக்கு அதாவது இந்த இமேஜுக்குள்ள வித்தியாசம் தெரியல. சில இமேஜஸ் எப்படி இருக்கும்னா, நீங்க உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துட்டு கீழ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா தான் ஃபுல் இமேஜா தெரியிற மாதிரி இருக்கும். ஓகேவா? மேல இமேஜ் தெரியும். பட் என்ன ஆகும்னா, ஒரு முக்காவாசி தான் தெரியும். கீழ ஒரு கால்வாசி கீழ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியிற மாரி இருக்கும். சோ அந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்? பேக்கிரவுண்ட் அட்டாச்மென்ட் சென்டர் குடுத்துட்டு, பேக்கிரவுண்ட் இமேஜ் பேக்கிரவுண்டோட பொசிஷன் வந்துட்டு சென்டர்ல குடுத்துட்டு, பேக்கிரவுண்ட் அட்டாச்மென்ட் வந்து ஃபிக்ஸ்டுன்னு குடுத்தீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணி பார்க்காமலே உங்களுடைய ஸ்க்ரீன்ல வந்துட்டு என்ன ஆகும்? ஃபுல்லாவே அந்த இது விசிபிளா இருக்கும். ஃபுல்லா கவர் ஆகி இருக்கும். ஃபிக்ஸ்டுன்னு குடுத்துட்டீங்கன்னா. நீங்க கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும்னே அவசியம் இல்ல. சோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் வந்து பேக்கிரவுண்ட் இமேஜ் இன்செர்ட் பண்றது. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பேக்கிரவுண்ட் இமேஜோட யூஆர்எல் குடுக்குறோம். அது ரிப்பீட் ஆகும். அது நோ ரிப்பீட் குடுத்து பேக்கிரவுண்ட் சைஸ் கவர்ன்னு குடுத்துட்டா கவர் ஆயிரும். பட் ஸ்டில் அது கீழ ஸ்க்ரோல் பண்ணாதான் மிச்ச பாதி இமேஜ பார்க்க முடியுது. இல்லன்னா ஒரு பாதி இமேஜ் தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. அப்படின்னா பேக்கிரவுண்ட் பொசிஷன் சென்டர் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பேக்கிரவுண்ட் அட்டாச்மென்ட் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு குடுத்தோம்னா அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகி நமக்கு காமிக்கும். ஓகே. அடுத்து வந்து டெக்ஸ்ட் அலைன்ல வந்துட்டு சென்டர்ல அலைன் ஆகுறது, லெஃப்ட்ல அலைன் ஆகுறது அத பார்க்க போறோம். ஓகேவா? சோ நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா, இது எல்லாத்தையுமே நான் ஒரு டிவ்க்குள்ள போட்டுக்கிறேன். ஓகே. ம். இப்போதைக்கு நம்ம அந்த இமேஜ மட்டும் கமெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா உங்களால பேராகிராஃப் கிளியரா பார்க்க முடியும். சோ நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பேராகிராஃப் ஒரு 3 பேராகிராஃப் குடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இத நான் இன்லைன் ஸ்டைல் வச்சு குடுக்க போறேன். நீங்க எதுனாலும் குடுக்கலாம். பட் நான் இந்த பேராகிராஃப் மட்டும் இன்லைன் ஸ்டைல் வச்சு குடுத்துக்கிறேன். ஓகே. சோ அடுத்து உங்களுக்கு இந்த லாரம் தெரியும்ல? நம்ம பேராகிராஃப் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? லாரம் டைப் பண்ணுமா? சோ அது 10 டைம்ஸ் வேணா லாரம் 10, 1000 டைம்ஸ் வேணா லாரம் 1000 அந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு டம்மி பேராகிராஃப். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். சோ அகைன் நான் ஓகேன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். ஓகே. சோ நம்ம இப்ப இதுல என்ன பண்ண போறோம்? டெக்ஸ்ட் எந்தெந்த ஃபார்மேட்லலாம் அலைன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஓகே. இப்போ வந்து இந்த 4 பேராகிராஃப் இருக்கா? சோ இந்த 4 பேராகிராஃப்க்கும் இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்ட எப்படி அலைன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இன்லைன் ஸ்டைலுக்கு என்ன பண்ணுவோம்? ஸ்டைல் இஸ் ஈக்குவல் இன்டர்னலுக்கு ஸ்டைல் டாக் யூஸ் பண்ணுவோம். இதுல ஜஸ்ட் ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்மளோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுக்க போறோம். சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா,
டெக்ஸ்ட் அலைன்ல சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன பண்ணிக்கிறேன்? சென்டர் பண்றேன். ஓகேவா? உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜூமிங் பண்ணிக்கிறவா? ஓகே. இப்படி தெரிஞ்சதுதான் தெரியும். தெளிவா தெரியும். சோ என்ன பண்ணிருக்கு? ஃபர்ஸ்ட் இது வந்து சென்டர்ல அலைன் ஆன மாதிரி இருக்கா? ஓகேவா? மத்த இமேஜஸ்க்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா? சென்டர்ல அலைன் ஆன மாதிரி இருக்கு. ஓகே. இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கூட ஒரு 2 லைன் அப்பதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேவா? ஓகே. அடுத்து இதுக்கு என்ன பண்ண போறேன்? சென்டர்ல அலைன் ஆயிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து சென்டர்ல அலைன் ஆயிருக்கு. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட் அப்படின்னு குடுக்க போறேன். ஓகேவா? சோ லெஃப்ட்னா என்ன ஆயிருக்கணும்? லெஃப்ட் சைடா அலைன் ஆயிருக்கா? ஓகேவா? இந்த சைடு லெஃப்ட் சைடா அலைன் ஆயிருக்கு. இது என்ன ஆயிருக்கு? இங்க இருந்து எல்லாமே சென்டர்ல அலைன் ஆயிருக்கு. இது லெஃப்ட். அடுத்த பேராகிராஃப் என்ன பண்ண போறோம்னா, ரைட் சைடுல அலைன் ஆக்க வைக்க போறோம். ஓகேவா? டிஃபால்ட்டா எல்லாமே லெஃப்ட் சைடுல அலைன் ஆகி தான் இருக்கும். ஓகேவா? ஆனா நம்ம ஒரு இத சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைடுல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்டிஃபை குடுத்துக்கலாம். ஜஸ்டிஃபைனா எல்லாமே ஈக்குவலா அலைன் ஆகும். லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அந்த மாதிரி இல்லாம எல்லாமே ஈக்குவலா அலைன் ஆகும். சோ அதான் ஜஸ்டிஃபை. ஓகே. சோ நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா, ரைட் அப்ப என்ன ஆகும்னா, ஹோல் டெக்ஸ்ட்டுமே இங்க எல்லாமே ரைட் சைடுல தான் அலைன் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா, இது எல்லாமே என்ன ஆயிருக்கு? லெஃப்ட் சைடுல அலைன் ஆயிருக்கு. இந்த ஓவரால் டெக்ஸ்ட் என்ன ஆயிருக்குன்னா, லெஃப்ட் சைடுல அலைன் ஆயிருக்கு. ரைட் சைடுல என்ன பண்ணிருக்கு? கேப் விட்டுருக்கு. இது பார்க்க நீட்டா இருக்காது. பட் ஸ்டில் அதுவும் ஒரு ஸ்டைலு அப்படின்னு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. அண்ட் தென் ஜஸ்டிஃபை அப்படின்னா பிரச்சனையே இல்ல. நம்மளோட டெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு, லெஃப்ட் சைடு எல்லாமே ஈக்குவலா அலைன் ஆகும். ஓகே. சோ இங்க நான் வந்து டெக்ஸ்ட் அலைன். இது எல்லாமே டெக்ஸ்ட் அலைன்ங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். நம்ம பெரும்பாலும் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நெறைய டெக்ஸ்ட்ட வந்து சென்டர் பண்றதுக்கு. ஜஸ்டிஃபை லெஃப்ட் கூட யூஸ் பண்ணலாம். பட் இந்த ரைட் வந்து ரொம்ப ரேர் கேஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஜஸ்டிஃபை அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஓகே நீட்டா அலைன் ஆயிருக்கு. அப்படிதானே? லெஃப்ட் சைடாவும் போல, சென்டருக்கும் போல இந்த கடைசி பேராகிராஃப். அது நீட்டா அலைன் ஆயிருக்கு. சோ அதான் ஜஸ்டிஃபை சரி. டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை. ஓகே. சோ இதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்னா, நம்ம அலைன்மென்ட் பார்த்தாச்சு, பேக்கிரவுண்ட் இமேஜ் பார்த்தாச்சு, கலர் பார்த்தாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஃபாண்டோட சைஸ எப்படி சேஞ்ச் பண்றது? அதுக்கு நம்ம இத வச்சே பார்த்துரலாமா? இந்த ஃபாண்ட்ட வந்து சேஞ்ச் பண்ணுவோமா? சோ ஃபாண்டோட சைஸ சேஞ்ச் பண்ணணும்னா, ஜஸ்ட் ஃபாண்ட் சைஸ்ன்னு போயிட்டு, நீங்க அதுல நான் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சொன்னேன். ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓகே. நானே சொல்றேன். லைக் இப்ப நீங்க ஃபாண்ட் சைஸ சேஞ்ச் பண்ண உடனே, அந்த ஃபாண்ட் தான் உங்களுக்கு பெருசாகும். அத தவிர, உங்களால இது அளவுக்கு இந்த H1 அளவுக்கு உங்களால இத போல்டா கொண்டு வர முடியுமான்னு கேட்டா, போல்டாலாம் கொண்டு வர முடியாது. ஃபாண்டோட சைஸ வேணா சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? பட் H1 ஒரு ஃபார்மட்ல, H1ஓட ஃபார்மட்ல தான் இருக்கும். பேராகிராஃப்ப நீங்க வந்துட்டு பெருசாக்கலாமே தவிர, அதோட போல்ட்னஸ உங்களால கொண்டு வர முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? அவ்வளவுதான். வேற எதுவும் பார்க்கலன்னு நெனைக்கிறேன். ஸோ நேத்து வந்துட்டு பார்த்த எல்லாத்தையும் வந்து பிராக்டிஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லன்னா நம்ம இன்னைக்கான செஷனுக்குள்ள போலாம். ஓகே. எனி டவுட்? ஏதாவது டவுட் இருக்கா? சாரி. நெட்வொர்க் இஷ்யூ எதுவும் இருக்கா? என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எஸ் மேம். ஓகே. பட் எனக்கு ஏதோ ஸ்க்ரீன் ஸ்டக் ஆன மாரி இருக்கு ஒரு ஃபீலிங். ஓகே. ஆமா மேம். இப்பவும் விசிபிளா இல்ல மேம். ஆ இப்போ விசிபிளா இருக்கா? இப்ப இருக்கு மேம். ஆ. சோ திடீர்னு நெட்வொர்க் இஷ்யூ வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஓகே, ஓகே. சோ இன்னைக்கான இதுக்குள்ள போகலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு என்னது அப்டின்னா டேபிள்ஸ். அதான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சோ நம்மளுக்கு இன்னைக்கு டேபிள்ஸ் பிராக்டிஸ் பண்ண டைம் இருக்குமான்னு தெரியல. பட் நம்ம வந்து டேபிள்ஸ பத்தி பார்க்கலாம். ஓகே.
நீங்க வந்து டேபிள்ஸ் வந்தது நீங்க ஆல்ரெடி படிச்சதுதான் இருக்கும். நம்ம அந்த ப்ராஜெக்ட்லயே நம்ம டேபிள்ஸ் பத்தி ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். அது கலர் சேஞ்ச் பண்றது அதை பத்தி பார்த்துட்டோம். அதெல்லாம் இங்க இருக்க போகுது. சிஎஸ்எஸ்ல ஜஸ்ட் பேக்ரவுண்ட் எப்படி ஆட் பண்றது அதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? ஓகே. டேபிள்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னது, நீங்க HTML எப்படி டேபிள் படிச்சிருப்பீங்களோ அதே மாதிரிதான் இங்கே ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். அதான் வந்து டேபிள்ஸ். அதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா HTML ஜஸ்ட் வந்துட்டு அதுல என்னென்ன டேக்ஸ் இருக்குன்னா யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ரோ இருக்குன்னா TR, டிஸ்கிரிப்ஷன்னா TD அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்களா? ஸோ வேற என்ன யூஸ் பண்ணுவீங்க? THனா என்னதுன்னா ஹெட்டிங். ரோக்கு ஹெட்டிங் பண்ணா TH இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. அதுல ஸ்டைல் ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். பார்டருக்கு ஸ்டைல் ஆட் பண்றதோ, இல்ல அந்த டேபிளோட வித் ஹைட்ட இது பண்றது, இல்ல அந்த டேபிள சென்டர் கொண்டு வரணும், இல்ல எனக்கு அதுக்கு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணணும். அதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கனாலே நீங்க சிஎஸ்எஸ் குள்ள வந்துருவீங்க. ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும்தான், அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் நம்ம டிஃபால்ட்டா டேக்ஸ் மட்டும் வச்சு கிரியேட் பண்ணுவோம்ல, அது HTML. அந்த டேக்ஸுக்கு ஒரு கலரு இல்ல ஒரு பார்டரு இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சிஎஸ்எஸ். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி நிறைய பார்டர்ஸ்ல ஆட் பண்றது, பார்டர் கொலாப்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். நான் அதை பார்க்கும் போதே சொல்லியிருப்பேன். நம்ம இதுக்கப்புறம் தெளிவா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அததான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபால்ட்டா நமக்கு டேபிள் கிரியேட் பண்ண நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ டேபிள்ல என்ன பண்ணுவோம், டேபிள் அப்படின்னு டேபிள் டேக் இருக்கும். அதுக்குள்ள டிஆர்னு ஒரு டிஆர் டேக் வச்சிருப்போம். அதுக்குள்ள டிஹெச் இல்ல எனக்கு ஹெட்டிங் வேண்டாம், கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் தான் எழுத போறேன்னா டிடி டிஆருக்குள்ள டிடி வச்சிருவேன். ஐ திங்க் நீங்க எல்லாருக்கும் டேபிள் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதனாலதான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாம வேறு வந்து சிஎஸ்எஸ் குள்ள போறேன். ஓகேவா? இன்கேஸ் நான் ஃபாஸ்டா போற மாதிரி தெரிஞ்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. சோ நம்ம என்ன பண்ண போறோம், பார்டர் கொடுக்க போறோம். பார்டர் கொடுக்காம டேபிள் விசிபிள் ஆகவே ஆகாது. நீங்க வந்து ஜஸ்ட் வந்து டேபிள்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, பார்டர் கொடுக்காம டேபிள் விசிபிளா இருக்கும். பட் வந்து டேபிள் மாதிரி இருக்காது. ஏதோ நீங்க பிரிண்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். இப்ப இந்த காலம் ஹெட் 1 ஹெட் 2 இருக்கா? சோ இது மட்டும் தான் இருக்கும். கீழே ரோ காலம்னு எல்லாமே இருக்கும். பட் இந்த லைன் இதெல்லாம் இருக்காது. அந்த லைன்னு ஒண்ணு போட்டாங்கன்னா அது பேரு டேபிள்னே நம்ம சொல்லுவோம். சோ அந்த டேபிளுக்கு லைன் ஆட் பண்ணா நம்ம பார்டர் யூஸ் பண்ணாதான் பண்ண முடியும். சோ இங்க 1 பிக்சல் சாலிட் பிளாக் இப்படி கொடுத்துருக்காங்களா? இத பத்தி நான் இப்ப தெளிவா சொல்லிருக்க மாட்டேன். சோ நான் இப்ப சொல்றேன். 1 பிக்சல்ங்கிறது வந்து அந்த டேபிளோட அந்த ரோ பார்டர் இருக்குல்ல, அது என்ன டென்சிட்டில இருக்கும். இப்ப நான் இத 2 பிக்சல்னு கொடுத்தேன்னா இன்னும் நல்ல பெருசா இருக்கும் அதோட பார்டர். 3 பிக்சல் கொடுத்தேன்னா அதை விட பெருசா இருக்கும். சோ அதான் பிக்சல், 1 பிக்சல். அந்த சாலிட் பிளாக் அப்படின்னா அதுக்கு கலர் ஆட் பண்ணணும். சாலிட் கிரீன் என்னனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து சாலிட் கலர். சாலிட்னா மீன்ஸ் அது கொஞ்சம் டார்க்கா இருக்கணும் அப்படிங்கறதுனால சாலிட் பிளாக் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பிளாக் கலர் வரும். ஓகே. இதே நீங்க சாலிட் கிரீன் அப்படின்னு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. சாலிட் என்னது அப்படின்னு இதுக்கப்புறம் நம்ம அதையும் நம்ம படிப்போம். ஓகேவா? சோ ஓகே. அடுத்து வந்து என்னன்னா பார்டர் கொலாப்ஸ். இது எதுக்கு கொடுப்போம், நம்ம அப்பவே நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி டபுள் லைன் வருதா, அதை கட் பண்ணணும் அப்படின்னா பார்டர் கொலாப்ஸ்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டபுள் லைன் கட் ஆகி சிங்கிள் லைன்ல பிரிண்ட் ஆகும். இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? சோ அந்த மாதிரி சிங்கிள் லைன்ல வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு பேடிங் கொடுக்குறோம். பேடிங்னா ஒண்ணு இல்ல, இப்ப எல்லாமே இந்த இடத்துல எப்படி இருக்கு, நெருக்கமா இருக்கு அப்படிதானே? பட் இப்படி இருந்தா நீட்டா இருக்கா? இல்ல. சோ அதனால என்ன பண்றோம்னா பேடிங் கொடுக்குறோம். சோ பேடிங் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரோஸ் உள்ள காலம்ஸ் வந்து பெருசாகும். அந்த ரோஸ் எல்லாமே கொஞ்சம் அதோட வித் வந்து பெருசாகும். வித்தும் ஹைட்டும் பெருசாகும். ஓகேவா? சோ பேடிங் 10 பிக்சல் கொடுக்கும்போது இந்த சைடு ஒரு 10 பிக்சல் கேப் கிரியேட் ஆகும். இந்த சைடு ஒரு 10 பிக்சல், இந்த சைடு ஒரு 10 பிக்சல், இந்த சைடு ஒரு 10 பிக்சல். இப்படி எல்லா ரோஸ்லயுமே அந்த காலம் வந்துட்டு எப்படின்னா கொஞ்சம் நல்லாவே அதோட டென்சிட்டில ஹைட் அண்ட் வித் வந்து 4 சைட்லயுமே பெருசாகும். சோ அதனாலதான் பேடிங் கொடுக்குறோம். ஓகேவா? சோ பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் குழப்பம். பட் இப்போதைக்கு நம்ம மார்ஜின் படிக்காததுனால நம்ம பேடிங்கை மட்டும் வச்சு பார்க்கலாம். மார்ஜின் படிக்கும்போது உங்களுக்கு அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ நிறைய இது ஒரே டைம்லயே தெரிஞ்சா நமக்கு மைண்ட்ல ஏறாது. அதனாலதான் சொல்றேன். சோ பேடிங்ல வந்து என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து டேபிள்ல வந்துட்டு இப்படி நீட்டா இருக்கணும். இப்படி கேப்பே இல்லாம ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படின்னா பேடிங் கொடுக்கும்போது இங்க வந்துட்டு இந்த 4 சைட்லயுமே சுத்தமா கேப் இல்ல. பேடிங் கொடுத்தனா 4 சைட்லயுமே கேப் வந்துடும்.
டாப்ல ஒரு 10 பிக்சல் கேப், சைடுல ஒரு 10 பிக்சல், இந்த சைடுல ஒரு 10 பிக்சல், கீழ ஒரு 10 பிக்சல். இப்படி 4 சைடுலயுமே நமக்கு கேப் கிரியேட் பண்றதுக்காண்டி பேடிங். ஓகேவா? சோ அப்படி குடுத்த உடனே டேபிள் எவ்வளவு நீட்டா இருக்கு பாத்தீங்களா? இதை விட அது வந்து நீட்டா இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ஈவன் ஆட் செல்ஸ். இது மட்டும் கொஞ்சம் லிசன் பண்ணி கேளுங்க. ஓகேவா? ஈஸி தான். ஒண்ணும் இல்ல. இந்த டேபிள்ல எத்தனை ரோஸ் இருக்கு? 1 2 3 4 4 ரோஸ் இருக்கு. ஓகேவா? ஆட் ரோஸ் அப்படின்னா என்னன்னா 1ம் 3ம் ஆட் ரோஸ், 2ம் 4ம் இந்த ரோ 1 காலம் 1 அதுவும் சாம்பிளும் என்னது ஆட் ஈவன் ரோஸ். 2ம் 4ம் ஈவன் ரோஸ், 1ம் 3ம் ஆட் ரோஸ். சில ரோஸ்ல டேபிள்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஃபர்ஸ்ட் ரோல வந்து கொஞ்சம் டார்க்கான கலரும், செகண்ட் ரோல லைட்டான கலர், தேர்ட் ரோல திருப்பி டார்க், ஃபோர்த் ரோல லைட்டான கலர். இப்படி ஆட் ரோஸ்க்குலாம் ஒரு டேபிள் ஒரு கலர், அண்ட் தென் ஈவன் ரோஸ்க்குலாம் ஒரு கலர் கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆடுக்கும் ஈவனையும் ஆக்சஸ் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ஸ்டைல் எழுதுவோம். ஓகேவா? அது எப்படி ஆக்சஸ் பண்ணி அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்மட்ல தான். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்க்கு காமனா ஒரு கலர் வச்சிருக்காங்க. ஓகேவா? அது பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம ஆடுக்கும் ஈவனுக்கும் வரும். ஓகே. ஆடுனா என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஆடு. ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்னா அது ஆடு ரோ. செகண்ட் ஒன் என்னது? ஈவன். சோ ஆட், ஈவன் அப்படின்னு வரும். சோ இந்த ஆட், ஈவன்ல நீங்க வந்து ஹெட்டிங்க்கு அப்புறம் உள்ளதை தான் கன்சிடர் பண்ணுவீங்க. ஓகேவா? ஹெட்டிங்கை விட்டுட்டு அதுக்கு கீழே உள்ள ரோஸ்ல தான் நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க. ஆட் என்னது? ஈவன் என்னது? இதுல இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈவனை ஆக்சஸ் பண்ணி அதுக்கு ஒரு கலர் கொடுத்திருக்காங்க. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆட ஆக்சஸ் பண்ணி அதுக்கு ஒரு கலர் கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ அது எப்படின்னா இந்த 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 சின்டாக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ கன்ஃபியூஷன் ஆன மாதிரி இருக்கும். எனிவேஸ் நான் கிளியர் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா டேபிள் நம்ம எதுக்கு வந்து இதை ஆட் பண்ண போறோம்? டேபிளுக்கு ஸ்டைல் ஆட் பண்ண போறோம். டேபிள்ல யாராவது ஏதாவது சொன்னீங்களா? இல்லையா? சரி, ஓகே. டேபிள வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆல்டர் பண்ண போறோம். என்ன பண்றோம்? ஆல்டர் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ண போறோம். சோ அதனால ஹாஷ் ஆல்டர். இது வந்து சின்டாக்ஸ். ஓகேவா? யாராவது எது கேக்குறீங்களா? டவுட் கேக்குறீங்களா? மைக் ஆன் பண்ண மாதிரி இருந்துச்சுடா. சாரி, நெட்வொர்க் இஷ்யூ. எவ்வளவு நேரமா ஸ்கிரீன் ஷேர் ஆகல? மேம் நீங்க டேபிள் டீச் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஷேர் ஆகல. டேபிள் ஸ்டார்டிங்ல இருந்தாவா? இப்போ மேம் லாஸ்ட். ஓகே ஓகே. அந்த டேபிள் ஹாஷ் ஆல்டர்னு சொல்லிட்டு இருந்தா அதுதானே? எஸ் மேம். ஓகே ஓகே. ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகலைன்னா இன்ஃபார்ம் பண்ணி. ஓகே ஓகே. ஸ்க்ரீன் இப்போ ஷேர் ஆகுதா? இல்ல மேம். ஷேர் ஆகலையா? இல்ல. கொஞ்சம் இப்போ ஷேர் ஆகுதா? இல்ல மேம், லோகோ மட்டும் தான் தெரியுது இன்ஃபோஸ்மெண்ட்னு. ஓ சரி, வெயிட் அ மினிட் பார்க்குறேன்.
இப்போ ஷேர் ஆகுதா? மேம். No, ma'am. நோ மேம். நான் அகைன் திருப்பி ஷேர் பண்றேன். ஓகே, வெயிட் a minute. சார்ஜ் இல்லாதனால கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ வரும். பார்க்குறேன். ஓகே. வெயிட் a minute. கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. நான் ஒரு 2 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? வெயிட் a minute. ஓகே. ஸோ இப்போ ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? எஸ் மேம். ஓகே. ஸோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணும்னு நினைச்சேன். சரி, ஓகே. நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன்னா, ஆட் ஈவன் டேபிள்ஸை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அதாவது ஆட் ஈவன் ரோஸ்க்கு நம்ம வந்து ஸ்டைல் ஆட் பண்றோம். இப்போ இந்த இதுல ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஒயிட் கலர்ல இருக்கு, செகண்ட் ரோ வந்து ஒரு மாதிரி கிரே, லைட் கிரேல இருக்கு, தேர்ட் ரோ ஒயிட்ல மேம், இருக்கு. ஹலோ. இதுக்கு முன்னாடி பார்டர் சொன்னீங்களா? அப்பவுமே வாய்ஸ் ஆடிபிளா அப்படியா? விட்டு விட்டு தான் கேட்டுச்சு. ஓகே, ஓகே. நான் அகைன் ஒன் டைம் சொல்றேன். ஓகே. ஸோ இந்த பார்டர் சொன்னது தானே சொல்றீங்க? ஓகே. ஸோ நான் அகைன் சொல்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஸோ பார்டர்னா என்ன அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் அவுட்லைன் போடுவோம். அப்படிதானே? ஒரு டேபிள்னா
அதுக்கு வந்து ஒரு பார்டர் குடுத்தாதான் அது ஒரு டேபிள் ஃபார்மேட்லயே அது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். சோ அதுக்கு தான் பார்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த பார்டர்ல இங்க வந்து 1 பிக்சல்னு குடுத்துருக்காங்களா? சோ அது வந்து அந்த பார்டரோட லைனோட டென்சிட்டி. ஓகேவா? என்ன டென்சிட்டில அந்த பார்டர் இதாகும். சோ 2 பிக்சல்னு குடுத்தோம்னா, இன்னும் கொஞ்சம் டார்க்கா இங்க எப்படி ஒரு லைன் மாதிரி லைட்டா ஒரு லைன் பிரிண்ட் ஆன மாரி இருக்கும். இதே எனக்கு வந்து நல்ல தடியா பார்டர் வேணும் அப்படின்னா, நான் வந்து 2 பிக்சல், 3 பிக்சல் அந்த மாரி குடுக்க பார்டரோட டென்சிட்டி அதிகமாயிட்டே போகும். சாலிட் பிளாக் அப்படின்னா, சாலிட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம்? இதுக்கப்புறம் நம்ம நெறைய படிப்போம். ஓகேவா? சோ அதுல வரும். சோ நீங்க ஜஸ்ட் ஒரு பிளாக் கலர இங்க ஆட் பண்றீங்க. அதுக்கு நீங்க என்ன குடுக்குறீங்கன்னா, சாலிட் பிளாக்ன்னு குடுக்குறீங்க அப்படின்னு நெனச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்ப்போம். சாலிட்னா என்ன? பார்டர்ல உள்ள ஒவ்வொரு எலமென்ட்டுக்கும் நம்ம என்ன டெஃபினிஷன் பார்ப்போம். ஓகேவா? சோ சாலிட் பிளாக்னா ஒரு கலர். 1 பிக்சல், 2 பிக்சல்ன்றது அந்த பார்டர் என்ன டென்சிட்டில இருக்கணும். அதுதான் 1 பிக்சல். ஓகேவா? ஓகே. சோ இதுதான் வந்து பார்டர் 1 பிக்சல். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது? பார்டர் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சோ அதுக்கப்புறம் என்னது? பார்டர் கொலாப்ஸ் அப்டின்னா என்ன ஆகும்? பார்டர் டபுள் லைன்ல இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சிங்கிள் லைன்ல நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்டின்னா பார்டர் கொலாப்ஸ்ன்னு குடுப்போம். ஓகேவா? அப்புறம் அந்த பார்டருக்கு பேடிங் குடுப்போம். பேடிங்னா என்னது? அப்டின்னா, இங்க வந்து உங்களுக்கு எல்லாமே நெருக்கமா இருக்கா? ஒவ்வொரு ரோல உள்ள ஒவ்வொரு வேர்டுமே ஒரு மாதிரி க்ளோஸ். என்ன பிரச்சனை? எனி ப்ராப்ளம்? யாரோ ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. ஓகே. மேம் ஸ்க்ரீன் விசிபிளா இல்ல. திருப்பியுமாமா? ஓகே. இப்ப ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? இல்ல மேம். இல்லையா? ஒண்ணும் இல்ல. என்னோட ஃபோன்ல கொஞ்சம் சார்ஜ் இல்ல. ஓகேவா? அதான் ஸ்க்ரீன் வந்து இப்படி விசிபிள் ஆகாம இருக்கு. ம். சோ இப்போ ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? இப்போ இல்லையா? இப்போ இருக்கு மேம். ஓகே. சோ வாய்ஸ் எப்படி இருக்கு? வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். ஓகே. கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ பயங்கரமா இருக்கே.